மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் 90வது தீபாவளி திருவிழா. மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி மற்றும் திருச்சி. பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் மத்திய பாஜக அரசு அம்மாநிலத்துக்கு பல புதிய திட்டங்களையும் சலுகைகளையும் அறிவித்து வருகிறது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். ஹிந்தி பேசும் மாநிலங்களில் உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்து மிகப்பெரிய மாநிலம் பீகார். தேசிய அரசியலில் செல்வாக்கு செலுத்தும் மாநிலங்களில் பீகாருக்கு முக்கிய இடம் உண்டு. 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டமன்றத்துக்கு நவம்பரில் தேர்தல் நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் பீகார் தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை தக்க வைப்பதில் ஐக்கிய ஜனதா தளம் பாஜகவை உள்ளடக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும் பிரயத்தனங்களை மேற்கொண்டு வருகிறது. தேர்தல் நெருங்கும் நிலையில் பீகாரை நிதிமழையில் திக்குமுக்காட வைக்கிறது மத்திய பாஜக அரசு. குறிப்பாக பெண்களை கவரும் திட்டங்களை அறிவித்து வருவது காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை கலக்கமடைய செய்திருப்பதாக கூறப்படுகிறது. பீகாரில் 75 லட்சம் பெண்கள் சுயதொழில் தொடங்குவதற்காக முதல்வரின் மகளிர் சுய உதவி திட்டத்தை சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தில் தொழில் தொடங்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தொடக்கத்தில் 10,000 ரூபாய் வழங்கப்படும். தொழிலில் சிறப்பாக செயல்பட்டால் 2 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படும். இது தவிர பீகாரில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையை 4 வழி பாதையாக அமைப்பதற்கு 3,822 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. பக்தியாப்பூர், ராஜ்கிர், திலையா இடையிலான 104 கிலோமீட்டர் ரயில்வே பாதையை இருவழித்தடமாக மாற்றுவதற்கு 2,192 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் 10 அன்று நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தின் போது பீகாரில் முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களை நிறைவேற்ற 7,616 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது. இவை தவிர பீகாரில் 11,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை செயல்படுத்துவதற்கான நிதி ஆதாரம் வழங்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்திருந்தார். கடந்த சனிக்கிழமை பீகாரில் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2014 மத்தியில் மோடி தலைமையிலான பாஜக அரசு பொறுப்பேற்ற பின் கடந்த 11 ஆண்டுகளில் பீகாருக்கு 16 லட்சம் கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஐக்கிய ஜனதா பாஜக கூட்டணியின் மாநில அரசும் உள்கட்டமைப்பு வளர்ச்சிகளுக்கான திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கியுள்ளது. இந்த புதிய திட்டங்களும் நிதி ஒதுக்கீடுகளும் தேர்தலில் தங்களது வெற்றியை உறுதி செய்யும் என்று பாஜக கூட்டணி நம்புகிறது. இதனால் திக்குமுக்காடியுள்ள காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி விவகாரம் போன்றவற்றை தங்களுக்கு சாதகமாக மாற்ற பிரச்சாரம் செய்கின்றன. எந்த பிரச்சாரம் எடுபடப் போகிறது என்பது பீகார் வாக்காளர்களின் கைகளில் உள்ளது. மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் 90வது தீபாவளி திருவிழா. மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி மற்றும் திருச்சி.